செய்து செயல்பட வேண்டும் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுவாராக. ஒருவேளை நீங்க திரும்பி கேட்க முடியும், எப்படி செய்ய முடியும்? வாருங்கள், இணையுங்கள், தெரியப்படுத்துகிறோம், உற்சாகப்படுத்துகிறோம், கற்றுக் கொடுக்கிறோம். நீங்க இருக்கிற கிராமத்துல, நீங்க இருக்கிற பட்டணத்துல, நீங்க போற சபையில, நீங்க நடத்துற அங்கே ஆராதனைகளில நீங்க செய்ய வேண்டிய வேலையை கற்றுக் கொடுப்பதற்கு கர்த்தருடைய கிருபையினால 24/7 தேவ பிள்ளைகள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஆமென், அல்லேலூயா. தேவ சனமே, ஒரே வாழ்வு. இன்றைய நாளிலும் கூட இதற்கு பின்பதாக இன்னும் ஒரு சில நேரத்திலே நான் ஒரு ஃபீமேல் ஹோமுக்கு போக வேண்டியிருக்கு. கிறிஸ்துவுக்குள்ள ஒரு சகோதரன் கடந்த ஜூன் மாதம் இந்த ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். அவருக்கு சொன்னதான வார்த்தை, கர்த்தர் விழுந்து போனவனை தூக்கி எடுத்த கர்த்தர் அப்படின்னு சொல்லியும், ஜிஃபான் ஊழியங்கள், அதாவது ஜிஃபான் FM அங்கே அவருக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக காணப்பட்டதுன்னு சொல்லி இந்த சகோதரன் ஜூன் மாதத்தில் எங்களுக்கு ஒரு மெசேஜை கொடுத்திருந்தாரு, சாட்சி பகிர்ந்திருந்தாரு. ஆனாலும் கடந்த 2-3 நாட்கள் முன்பதாக அங்கே கிறிஸ்துவின் அண்டையிலே அங்கே சென்று விட்டார். தேவச்சனமே, ஜூன் மாதம் அங்கே கொடுத்த நபர், ஆண்டவருக்கு என்று சாட்சி பகிர்ந்த நபர் இன்றைக்கு கர்த்தருக்குள் நித்திரையடைந்து விட்டார். நமக்கு இருக்கிற காலம் கொஞ்ச காலம். ஆனால் என் அருமை வேதத்தை கவனித்து பார்ப்போம்னா, கர்த்தரை எக்காலத்திலும் சோஸ்தரிப்பேன், அவரது எப்போதும் என் வாயில் இருக்கும். நம்ம வாழ்க்கையில எல்லாம் சாதகமா இருக்கிற வேளையில ஆண்டவரை சோஸ்தரிக்க முடியும், ஆண்டவருக்கு அங்கே பணி செய்ய முடியும், ஆண்டவரை ஆராதிக்க முடியும். ஆனா எல்லாம் நமக்கு சாதகமற்ற நிலைமையில, உபத்திரமான நிலைமையில, அவமானமான நிலைமையில, மனுஷரால தள்ளப்பட்ட நிலைமையில கர்த்தரை எக்காலத்திலும் பாட முடியுமா? சோஸ்தரிக்க முடியுமா? சங்கீதக்காரனாய தாவீது அந்த பாதையை என்ன செய்தார்? கடந்து போனார். கர்த்தருடைய கிருபையினாலும் நானும் அவரை மாதிரி பாடுகள் போகையில ஏதோ நானும் ஒரு சில பாடுகள், அவமானங்கள், போராட்டங்களை சந்திக்க நேரிட்டது. ஆனாலும் கர்த்தரை நான் பாடுவேன், அவரை நான் போற்றுவேன். அல்லேலூயா. கர்த்தரை நான் பாடுவேன், அவரை நான் போற்றுவேன். என் வாழ்வினில் துணை அவரே, என் தாழ்விலும் வெல்லன் அவரே. என் வாழ்வினில் துணை அவரே, என் தாழ்விலும் வெல்லன் அவரே. கர்த்தரை நான் பாடுவேன், அவரை நான் போற்றுவேன். ஆமென். அருமையான சகோதரா, சகோதரிய, இதுதான் இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்வில, கிறிஸ்தவ வட்டாரத்தில செயல்பட வேண்டியதான காரியம்.